திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பிரச்சாரத்தில் காங்கிரஸ் சார்பில் சமூக பாதுகாப்பிற்கான 6 வாக்குறுதிகளை அறிவித்தார் ராகுல் காந்தி. கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, முதல் முறையாக பெண்கள் சொத்து வாங்கினால் இலவச பத்திரப்பதிவு. For the education of the future generation of Tamil Nadu, 2000 rupees a month scholarship to college students. For our women, free property registration for all first-time women owners of property. திருப்பூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வாக்கு சேகரிப்பு. திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம். மாறு வேடத்தில் கொண்டுவரப்பட்ட கருப்பு சட்டத்தை தோற்கடித்து விட்டதாக முதலமைச்சர் பெருமிதம். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை முன் வரிசையில் நின்று தோற்கடித்த பெண்களுக்கு சல்யூட் எனவும் உற்சாகம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மாறு விஷயத்தில் இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் இந்த ஏமாற்று திட்டத்தை முன்னாடி நின்று தோற்கடித்ததே பெண்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய சல்யூட். நாடாளுமன்றம் வரை தீ பரவி விட்டதாக முதலமைச்சர் வீடியோ வெளியீடு. 1950, 60 ஆண்டுகளில் இருந்த திமுக இதுதான் எனவும் உரை. தீ பரவட்டும்னு சொன்னேன். அது பார்லிமெண்ட் வரை பற்றிக்குச்சு. 50, 60களில் பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய வரும்னு எச்சரித்தேன். அப்படின்னா என்ன என்று கேட்ட சில அறவைக்காடுகளுக்கு இதாண்டா திமுக பாருங்க என்று நேற்று ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறோம். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் கோரிக்கை. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாம் பெற்றிருப்பது பாதி வெற்றி தான். 2001ஆம் ஆண்டில் செஞ்ச மாதிரியே இப்போ அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2051 வரை தொகுதி எண்ணிக்கையை மறுவரையறை செய்கிறத தள்ளி வைக்க அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வரணும்.